எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான நல்ல ஹெல்த்தியான டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். சொரக்காய் வச்சு குழம்பு கூட்டு இதுதான் செஞ்சுருப்பீங்க. எப்பயாவது தோசை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் சின்னதாக எலசாக ஒரு சொரக்காய் வாங்கி வச்சுருக்கேன். தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எலசான காயாக இருக்கிறதுனால விதை எதுவும் இல்லை. விதை இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு கட் பண்ணி வைங்க. இந்த தோசை செய்ய நான் 1 கப் அரிசி, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம் 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கூட கொஞ்சம் சொரக்காய், 1 துண்டு நறுக்கின இஞ்சி, 2 உடைச்ச 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். முதல்ல நான் தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். இப்போ மிச்சம் இருக்கிற காயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே பேட்சில் அரைக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக இருக்காது, லேசாக கோர்ஸாக இருக்கும், பரவாயில்ல. நான் முதல்ல ஊற்றின தண்ணி தான், அப்புறம் தண்ணி எதுவும் நான் ஊற்றலை. சொரக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். சொரக்காய் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதை அரைச்ச உடனேவே ஊற்றலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் தவாவை யூஸ் பண்ணி தோசை பண்ண போகிறேன். தோசை தவாவில் 2 சொட்டு நெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். தோசையில் நெய் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கரண்டி மாவை எடுத்து தவாவில் ஊற்றி நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தோசையை சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். சொரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு. இன்ஸ்டன்ட் சொரக்காய் தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சட்னி இருந்தால் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அகலமான பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் பொடுசாக நறுக்கி வச்ச 2 முள்ளங்கியை சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு முன்னே முள்ளங்கி வச்சு ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோவை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 2 நிமிஷம் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி சேருங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கியும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2-3 துண்டு புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. புளி சேர்க்கறதால இந்த சட்னியில் லேசான புளிப்போட நல்லாயிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் இட்லி தோசை செய்யும் போது தேங்காய் சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி முள்ளங்கி சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறவிடுங்க. முள்ளங்கி வாசனை சில பேருக்கு பிடிக்காது. அவங்க கூட இந்த சட்னியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சொன்னாதான் அது முள்ளங்கி சட்னின்னு அவங்களுக்கே தெரியும்.
அடுத்து ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், 8 சிவப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். உப்பு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறம் மாதிரி ஒரு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த தனியா, சீரகம், மிளகாய் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் பொடிச்சுக்கலாம். பொடிச்சதும் வதக்கி வச்ச முள்ளங்கி, வெங்காயம், தேங்காய் கலவையை சேருங்க. இதையும் தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கலாம். பாருங்க, முள்ளங்கி சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசாக கொரகொரப்பாக அரைச்சா சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றாமையே எனக்கு நல்லா அரைப்பட்டுடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1-2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 உடைச்ச 1 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துருங்க. இந்த சட்னி சூடான இட்லி, தோசை கூட ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே வித்தியாசமான, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஃபன் காம்போ பார்த்தோம். ஸோ அடுத்த வாட்டி சொரக்காய், முள்ளங்கி வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு காம்போவை ட்ரை பண்ணி தூள் கலப்புங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.